தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரச்சனை இப்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. குடும்ப அரசியல் அப்படின்னும் ஒரு பக்கம் பேசப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணி போகிறது தொடர்பாக இந்த பிரச்சனையை எழுந்திருக்கு. ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி விரும்பினாங்க, இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி விரும்பினாங்க அப்படின்ற இஷ்யூமே உள்ள எழுந்திருக்கு. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் நெருங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை கட்சிக்குள்ள வந்திருக்கிறத எப்படி பார்க்கலாம்? அதான் இப்போ தேர்தல் நெருங்கும் போது இந்த பிரச்சனை வர்றது லாஜிக்கலான ஒரு விஷயம்தான். தேர்தல் நெருங்கும் போது தான் பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி அந்த அரசியல் சார்ந்த முடிவுகள் எடுக்கும்போது பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நமக்கு தெரியல அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரியல. பட் ஓப்பனாக பார்க்கும்போது நான் எப்படி பார்க்குறேன்னா, ராமதாஸ் அவர்களுக்கு பெரிய ஒரு கோபம் இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக பாமக நிறைய தோல்விகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிறைய பின்னடைவுகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அந்த கட்சியை ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட்ல இருந்து பெரிய ஒரு இயக்கமாக ஒரு கட்சியாக அதை மாற்றிருக்காரு. அப்படி இருக்கும்போது யூஸ்வலாக அந்த ஃபவுண்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோட ஃபவுண்டராக இருக்கலாம், ஒரு கட்சியோட ஃபவுண்டராக இருக்கலாம். நம்ம உருவாக்குன ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடியே பலவீனப்பட்டுட்டே போகுதுன்னா அதை பார்க்குறதுல அவங்களுக்கு வருத்தம் இருக்கும், ஏதாவது பண்ணணும்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. ஸோ அந்த வகையில் அவர் பார்க்குறாரு, நிறைய தவறான முடிவுகள் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க, கட்சி அதனால நிறைய பின்னடைவுகளை ஃபேஸ் பண்ணுது. ஸோ அதனால ஒரு பாயிண்ட்ல அதை சரி பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. அதுக்கான வாய்ப்பு இல்லை. அன்புமணி அவர்கள் அவரோட ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்காரு. ஸோ இப்போ ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேருமே பின்வாங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க போகிறாங்க. குறிப்பாக 24ல் பாஜகவோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுவும் பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துது. ஸோ இப்போ ராமதாஸ் அவர்கள் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு அழுத்தம் வெளியிலிருந்து அன்புமணி அவர்கள் மேலே போடப்படுது. ஸோ இப்போ பாஜகவோட கூட்டணி இல்லைன்னா சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி காலில் விழுந்து அழுததெல்லாம் அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த காரணங்களுக்காக சில பிரச்சனைகள் இருக்கனால தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள், தவறான முடிவுகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை சரி பண்ணணும் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. ஸோ இப்போ கடைசியில் ரெண்டு பேரும் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு ஆகும்போது யாராவது ஒருத்தங்க வீழணும், அந்த வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, அன்புமணி அவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ரீசெண்டாக நேற்று சோழிநல்லூரில் அவர் கூட்டின அந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கூட பார்த்தோம்னா நிறைய பேர் நிர்வாகிகள்லாம் வராங்க. ராமதாஸ் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது நிறையா நிர்வாகிகள்லாம் வரல. ஸோ அப்படி பார்க்கும்போது கட்சி பார்த்தோம்னா மோஸ்ட்லி அன்புமணி அவர்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ஏதோ அன்புமணி அவர்கள் கரிஸ்மேட்டிக்கான லீடராக இருக்கிறதால, அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்கள் அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாரு, பயங்கரமான ஷூட் பொலிட்டிஷியன், அதனால தான் இந்த மாதிரி இருக்குன்னு நான் பார்க்கல. ராமதாஸ் அவர்களுக்கு வயசாயிருச்சு. நேச்சுரலாக கட்சிக்காரங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, இவருக்கு 80 வயசு ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு ஃபியூச்சரில் இன்னும் எவ்வளோ நாள் கட்சியை லீட் பண்ண முடியும், என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சந்தேகங்கள்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அன்புமணி அவர்கள் சேஃப் பெட்டு. ஓகே, அவர் யங்கான ஒரு லீடர், அவரும் நம்ம அலைன் ஆகிறது தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. யூஸ்வலாக அலைன் ஆகிருக்க மாட்டாங்க. பட் இப்போ இந்த ரெண்டு லீடர்ஸும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஒன்றும் நீங்கள் அந்த பக்கம் போகணும், இல்லை நீ என்கிட்ட வரணுன்ற மாதிரி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் இப்போ வேறு வழி இல்லாமல் அவங்களும் ஒவ்வொரு சைடை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போதைக்கு அன்புமணி சைடில் ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது பாமக கட்சிக்கு எப்படின்னு நமக்கு தெரில. இப்போது இந்த அலைன்ஸ் தொடர்பான பிரச்சனையுமே ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தார். ஒரு பக்கம் அதாவது ராமதாஸ் அவர்கள் அதிமுக விரும்பினதாகவும் அன்புமணி அவர்கள் பிஜேபி விரும்பினதாகவும் சொல்கிறாங்க. இப்போ பாமகன்னு எடுத்துக்கிட்டா இது யார் எந்த பக்கம் போனால் இந்த கட்சிக்கு பலம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இது 2024 பொறுத்தளவில் சாதாரண கணக்கு. இது நீங்கள் பாஜகவோட போனீங்கன்னா கண்டிப்பாக தோக்க போகிறீங்க அப்படின்றது சாதாரண பேசிக்கான ஒரு கால்குலேஷன். எல்லாருக்குமே இப்போ ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்தது. அதிமுகவோட சேர்ந்து நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணிங்கன்னா மேபி சில சீட்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஜக அந்த டைமில் அவங்களுக்கு பெரிய ஓட் ஷேரில் மேபி ஒரு 5 to 10% வாங்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவங்க. அப்படி இருக்கும்போது நீ அவங்களோட போய் சேரும்போது கண்டிப்பாக அது சீட்ஸாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் சொல்கிறது லாஜிக்கலாக இருக்குது. ஏதோ ஒரு அழுத்தம் அன்புமணி அவர்களுக்கு இருக்கு. ஸோ அந்த ப்ரெஷரின் பேரில் தான் அவர் வேறு வழி இல்லாமல் அங்கே போய் சேர்றார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றார். ஸோ அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த அலையன்ஸ்குள்ளே போறார், அது கட்சிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவர் சொல்றார். ஸோ அந்த லாஜிக் ஏற்றுக்கலாம். பட் இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் கிளியராக தெரில நமக்கு எக்ஸாக்டாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ ஓடிட்டு இருக்குன்னு தெரில.
அது பழைய கதை. பட் இப்போ அவங்க சண்டை போடுறாங்கன்னா வேற ஏதோ ஒரு அரசியல் ரீதியான ஒரு முடிவெடுக்க வேண்டிய தேவை அங்க இருக்கு. அதை எடுக்கும்போது சிக்கல் வருதுன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல 2024 வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தனித்து இருந்தாங்க, வேற ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க, அதனால இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா 26ல 2 பேரும் ஒரே கூட்டணியில இருக்கும்பொழுது அங்க போனால இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது கூட்டணியில? மேபி இதுல வேற மாதிரியான சில சிக்கல்கள் இருக்கலாம். இப்ப ஏடிஎம்கே பொறுத்தளவுல ரொம்ப சீக்கிரமாவே போய் அவங்க பாஜகவோட சேர்ந்துட்டாங்க. இதை ராமதாஸ் அவர்கள் விரும்பாம இருக்கலாம். ராமதாஸ் அவர்கள் மேபி இன்னும் கொஞ்சம் கூட நெகோஷியேட் பண்ணலாம் அவங்க கிட்ட. லாஸ்ட் மினிட்ல நம்ம உள்ள போலாம், டோர்ஸை ஓப்பனா வைப்போம், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நெகோஷியேட் பண்ணலாம். அப்படி போறதுக்கான வாய்ப்பு இல்ல பிஎம்கே. பட் மேபி அவர் அப்படி யோசிக்கலாம். நீங்க கிட்ட க்ளோஸா போய் நெகோஷியேட் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். மேபி அன்புமணியோட ஃபோக்கஸ் வந்து இந்த எம்பி சீட்டா இருக்கலாம். நம்ம இப்பயே அலைன்ஸுக்கு போனோம்னா மேபி நமக்கு அதிமுக இருந்து ஒரு எம்பி சீட்டை நெகோஷியேட் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு எய்ம்ல அன்புமணி இருக்கலாம். அது போக மேபி அன்புமணிக்கு ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி மேல இருந்து சில அழுத்தங்கள் மேபி போடப்படலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இப்பயும் இருக்கு. ஸோ அதனால எக்ஸாக்டா தான் சொல்ல வரேன். இப்போதைக்கு அவங்களுக்குள்ள எக்ஸாக்டா என்ன சிக்கல் இருக்குன்னு தெரியல. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, யூஸ்வலா பிஎம்கே பொறுத்தளவில் அவங்க டஃப்பான நெகோஷியேட்டர்ஸ், அதுவும் குறிப்பாக ராமதாஸ் அவர்கள் டஃப்பான ஒரு நெகோஷியேட்டர். இந்த மாதிரி லாஸ்ட் மினிட் வரைக்கும் எல்லாரையும் சஸ்பென்ஸ்லேயே வச்சுக்கூடிய கெப்பாசிட்டிலாம் அவருக்கு உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண ட்ரை பண்ணுறாரோ அப்படின்னு கூட நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ பிஎம்கே இன்னைக்கு பிஎம்கே பார்க்கறது அப்படின்றது வேற மக்கள் பார்வையில். ஆனால் வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பிஎம்கேவுடைய அந்த ரேஞ்ச் அப்படின்றது வேற. 2006 to 2011 காலகட்டத்தில் வந்து பிஎம்கே இல்லைன்னா நீங்கள் டிஎம்கே வந்து ஆட்சி நடத்திருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு. இடஒதுக்கீடு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு டாபிக் எழுதுறோம் அப்படின்னா பிஎம்கே தவிர்த்துட்டு ஒரு டாபிக் நம்ம எழுதவே முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த கட்சி இப்போ இருக்கிற ஸ்டேஜ் எப்படி இருக்கு, முன்னாடி இருந்தது எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல எப்படி ஆகும்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தளவுல பரவலாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையில் கட்சி இருந்தாலும் மக்கள் வந்து ராமதாஸ் அவர்கள் தான் வாக்களிப்பாங்க. அந்த கட்சியோட ஃபேஸ்னா ராமதாஸ் அவர்கள் தான். எப்படி கலைஞர் அவர்கள் ரொம்ப வயதாகி முடியாமல் இருந்தாலும் அவருக்கு ப்ராமினன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அவரு தான் வாக்குகளை பெறக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு தான் இருந்தது அப்படின்றதுக்காக. ஏன்னா அவர் தான் பார்ட்டியோட ஒரு ஃபேஸ். அப்படிதான் இங்கேயும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ ராமதாஸ் அவர்களை ஓரங்கட்டியாச்சுன்னா டெஃபினட்டா அரசியல் ரீதியாக பிஎம்கேவுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்ற பரவலான ஒரு பார்வை இருக்கு. பட் எனக்கு என்னமோ அதில் 100% உண்மை இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சிகள் எல்லாமே தேவையின் அடிப்படையில் தான் உருவாகும். எந்த கட்சியுமே சும்மா சாதாரணமாக இருக்கணுன்றதுக்காக எந்த கட்சியும் இருக்காது. ஏதோ ரோல் பிளே பண்ணுவாங்க, சில மக்களோட தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணுவாங்க. ஸோ இப்போ வன்னியர்களை பொறுத்தளவில் பெரிய பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் இருக்கு, பெரிய ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கு இல்லை. அதனால பாமக அப்படின்ற ஒரு கட்சியோட தேவை ஏற்படுது. அந்த மக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அவங்க பெற்று தருவதற்கான வேலைகளை பார்க்குறாங்க. அதுதான் ஆன் பேப்பர், அதுதான் லாஜிக். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த கட்சிக்கான தேவை இப்பயும் இருக்கு. ஸோ இப்போ ராமதாஸ் அவர்கள் கோச்சிக்கிட்டு வெளில போனாலோ வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலுமே கூட அந்த கட்சிக்கான தேவை இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த வாக்காளர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, நமக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேல பெரிய ஒரு பிடிப்பு இல்லை, அவரோட செயல்பாடுகள் மேல பெரிய ஏற்புடைய விஷயமா அது இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு ஒரே ஆப்ஷன் பிஎம்கேவா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா இந்த மக்கள் பொலிட்டிக்கலா சில உரிமைகளையோ ரெப்ரசன்டேஷனையோ வென்றெடுக்கணும்னா பிஎம்கே தவிர வேற ரூட் இல்லைல்ல. அப்போ இன்னொரு பார்ட்டி உருவாகி அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணும். ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு நான் இப்பயும் அவங்களுக்கு பிஎம்கே தான் ஒரே ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ரெண்டாவது, நம்ம பிஎம்கே நீங்கள் சொன்னீங்க ஒரு காலத்தில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பார்ட்டி, கரெக்டாக ஜெயிக்கக்கூடிய அணியில் போய் கரெக்டாக போய் உட்காருவாங்க, அது சீட்ஸாகவும் கன்வெர்ட் ஆகும். லாஸ்ட் 10 இயர்ஸாக அவங்களுக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. நிறையா பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணிலாம் பெரிய டிசாஸ்ட்ரஸான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அது. பட் அதெல்லாம் தாண்டியும் அவங்களோட ஓட் ஷேர் ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த சாதி அடிப்படையிலான அந்த அரசியல், அதை பேஸ் பண்ண அந்த வாக்குகள், அதை வந்து சாலிடாக கையில் இன்னும் வச்சுருக்கு தான் செய்கிறாங்க. பட் அவங்க எடுத்த அரசியல் ரீதியான முடிவுகள் தான் அவங்களுக்கு சீட்ஸை பெற்று தராமல் போயிருக்கு. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு தாண்டியும் அவங்க ஓட் ஷேரை ஹோல்ட் பண்ணுறாங்கனாலே அந்த மக்களுக்கு இந்த கட்சி தேவைப்படுதுன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த வகையில் ராமதாஸ் அவர்கள் இல்லைன்னா கூட எனக்கு என்னவோ அன்புமணி அவர்கள் அந்த ஓட் பேஸை வந்து மேனேஜ் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இப்போ நடக்கிறது வந்து ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் தான். தந்தை ஒரு பக்கமும் மகன் ஒரு பக்கமும் வந்து கட்சியை பிரிக்கிறாங்க. இப்போது பேசிக்காக சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபேமிலி பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒரு கட்சிக்குள்ள பலம் தான். ஏன்னா வந்து
அடுத்த தலைமுறை யாரு அப்படின்றது ஈஸியா தெரிஞ்சிடும், கட்சிக்குள்ள வந்து ஒரு கலகம் ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் நெகட்டிவாமே வந்து ஃபேமிலி பாலிடிக்ஸ் வந்து பார்க்கப்படும். இப்போ இந்த பிரச்சனையை வச்சு இந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ் நம்ம எப்படி அணுகிறது? இப்போ நம்ம இந்த பேட்டியில் பேசின இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள் தான். எல்லாம் ஸ்பெக்குலேஷன், பாமகவோட நலன், இதெல்லாம் நம்ம பிரச்சனையே கிடையாது. இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது வந்து தேவையில்லாத விஷயம்தான். இப்போ நம்ம பேச போகிறது தான் மக்களுக்கான விஷயம். என்ன பொறுத்தளவில் இப்போ இந்த ரெண்டு பேரும் போடுற சண்டை இருக்குல்ல, இது பியூரா ஃபேமிலி பாலிடிக்ஸோட, ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மோதலோட ஒரு வெளிப்பாடு தான். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையுமே குடும்ப அரசியல் இருக்கு. கட்சி அப்படின்ற அந்த ஸ்தாபனம் இருக்குல்ல, அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, அது குடும்பங்களோட சொத்தா மாறிடுது. ஸோ இப்போ குடும்பங்களோட சொத்தா கட்சிகள் மாறும்போது எப்படி சொத்து பிரச்சனை வரும்போது சண்டை போட்டு பிரிச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி கட்சிக்குள்ளேயும் இப்போ குழப்பம் ஏற்படுது. ஸோ தலைவர்கள் போடக்கூடிய சண்டை கட்சி சண்டையா, கட்சி மோதலா அது மாறுது. ஆனால் இதில் ரொம்ப அவலமான விஷயம் என்னன்னா, கட்சியில ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், நிர்வாகிகள் இருக்காங்க, லட்சக்கணக்கான வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்க யாருக்குமே இந்த சண்டையில எந்த ரோலும் கிடையாது. அவங்கெல்லாம் உட்காந்து ஸ்பெக்டேட்டர்ஸ், பார்வையாளர்களா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இது என்ன கட்சி? ஸோ இந்த கட்சி அப்பட்டமா அவங்களோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா மாறிடுச்சு. அந்த ப்ராப்பர்ட்டி மேல இருக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டி மேல உரிமை இருக்கு. கட்சி தொண்டர்களோ நிர்வாகிகளோ அவங்களுக்கு எந்த ரோலுமே இல்லை. இந்த சண்டை நடந்துட்டு இருக்குன்னா இவங்களுக்கு எந்த ரோலும் இல்லை, உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க, எங்க கட்சியோட ஃபியூச்சர் என்ன ஆகும்னு தெரியலன்னு. ஸோ அப்போ உங்க கட்சி மேல எந்த ஹோல்டுமே சாதாரண தொண்டர்களுக்கு இல்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு அவலமும் பாருங்க. தொண்டர்களுக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்புமே இல்லை. கூட்டணி கூட வைக்கும்பொழுது அவங்க சொல்றாங்க, நம்ம வந்து ஃபேமிலிக்குள்ள பேசும்பொழுது முகந்தனை கொண்டு வரலாமா, கொண்டு வர வேணாமா அப்படின்னு ஃபேமிலிக்குள்ள பேசும்பொழுது சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது செயற்குழுலையோ பொதுக்குழுலையோ வந்து எடுக்க வேண்டிய முடிவு, அங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டியதை வந்து இவங்க 4 செவத்துக்குள்ள ஃபேமிலிக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நடக்கிற விஷயமே பாருங்க, ராமதாஸ் அவர்கள் அவர் பாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல பேசுறாரு. 2 நாளைக்கு முன்னாடி அவரு பேசுறாரு, மீடியா முன்னாடி பேசுறாரு. அன்புமணி அவர்கள் அவரும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறாரு. இதெல்லாம் எதுக்கு நம்ம உட்காந்து கேட்கணும்? உங்க குடும்ப பிரச்சனை, உங்க குடும்ப பிரச்சனை நீங்க வீட்டில் உட்காந்து பேசுங்க. வீட்டில் உட்காந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலன்னா போலீஸ்கிட்ட போங்க, கோர்ட்டுக்கு போங்க. உட்காந்துட்டு மீடியா முன்னாடி உட்காந்துக்கிட்டு இல்லை அவர் வந்து தாயார் மேலேயே ஒரு பாட்டிலை தூக்கி எரிஞ்சிட்டாரு, அவர் பொய்யா பேசுவார், இது எல்லாமே உங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸுங்க. இப்போ அந்த மாதிரி நிஜமாவே அவர் பண்ணியிருந்தாருன்னா அவர் மேலே லீகல் ஆக்ஷன் எடுங்க. எதுக்கு உட்காந்து மக்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க குடும்ப பிரச்சனையை கேட்கறதா இங்க மக்கள் 6 கோடி பேருக்கு வேலை தானா? ஸோ உட்காந்து ஏன் மக்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ மக்களை பொறுத்தளவில் இது ஒரு பெரிய ஒரு சிக்கல். கட்சிகள் வந்து மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு போய்கிட்டு இருக்கு. கட்சிகளுக்கும் மக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. இது பாமக கிட்ட மட்டும் கிடையாது, இது திமுகலையும் இருக்கு, மதிமுகலையும் இருக்கு. இப்போ ரீசெண்டா மதிமுக இதே பிரச்சனை தான் வந்தது. அங்கேயும் பார்த்தோம்னா துரை வைக்கோ இவ்வளவு நாளா ஆக்டிவா இல்லை, திடீர்னு உள்ள வராரு. உள்ள வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கும்போது நிறைய சிக்கல்கள் அங்கேயும் பிரச்சனையாகுது. அப்புறம் கோச்சிட்டு அவர் உள்ள போறாரு, அப்புறம் திருப்பி உள்ள வராரு. இப்படி ஏகப்பட்ட சர்க்கஸ்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, குடும்ப அரசியலால ராமதாஸ் அவர்களே பாதிக்கப்பட்டிருக்கார். குடும்ப அரசியலை என்கரேஜ் பண்ண ராமதாஸ் அவர்களே பாதிக்கப்படுறார். மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்றதை தாண்டி அதை உள்ள கொண்டு வந்த ராமதாஸ் அவர்களும் இப்ப குடும்ப அரசியலால பாதிக்கப்பட்டிருக்கார். பிஎம்கேல பார்த்தோம்னா மற்ற கட்சிகளை விட இன்னும் ரொம்ப ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஃபேமிலி பொலிட்டிக்ஸ் போகுது. எல்லாரையும் உள்ள கொண்டு வரீங்க. அன்புமணி அவர்கள், அவரோட ஒய்ஃப், அவரோட டாட்டர்ஸ், அப்புறம் அது தாண்டி வேற ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உள்ள வராங்க. ஸோ இப்போ ஒரு ஃபேமிலிக்கு என்ன யோசனைனா, நம்மளை தாண்டி வேற ஃபேமிலி உள்ள வந்தால் நமக்கு பிரச்சனை, நம்மளை கொஸ்டின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இப்போ நல்ல ஒரு லீடர்னா எப்படி இருப்பார்? இப்போ கருணாநிதியை எடுத்துப்போம், கீழே இருந்து மேலே ஏறி வர்றாரு. அவருக்கு எவ்வளவு போட்டிகள் இருந்திருக்கும், எவ்வளவு சதிகள் இருந்திருக்கும், அதெல்லாம் பிரேக் பண்ணி தானே அவர் நிற்கிறாரு. ஸோ அப்போ போட்டியை பார்த்த உடனேயுமே பின்வாங்கிறது இல்லைல்ல. எல்லா தலைவர்களும் இதை ஃபேஸ் பண்ணி தான் வருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாரிசுங்களுக்கு பாருங்க, ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, முகுந்தன் ஒருத்தர் உள்ள வந்தோடனே இவருக்கு இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாரு. நீங்க என்ன பண்ணணும்? இவ்வளவு நாளா நீங்க கட்சியில ஸ்ட்ராங்கா இருந்திருக்கீங்க, அவரை வரட்டும் பார்த்துக்கலாம், ஸ்லோ கேம் ஆடுவோம். அரசியலே அப்படிதானே, ஒருத்தன் உள்ள சேலஞ்சா வரான்னா நிஜமான பொலிட்டிஷியன் என்ன பண்ணுவானா, பார்த்து அப்படி சிரிச்சுட்டு வரவேற்றுட்டு சரி இவனை ஸ்லோவா எப்படி காலி பண்ணலாம்னு யோசிப்போம். அப்படின்னு யோசிப்பான். அப்புறம் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் செக் வைப்பான். செக் வச்சு காலி பண்ணுவாங்க. பெரிய பொலிட்டிஷியன்ஸ் அதை பண்ணி தான் மேலே வருவாங்க. ஆனால் அதை பண்ணாம நம்மளை சேலஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம் எதுவுமே நடந்துடக்கூடாது. ஒரு சின்ன அளவுல யாராவது நம்மளை சேலஞ்ச் பண்ணா கூட டக்குன்னு பதறி எதையாவது ஒன்று பண்ணிடுவேன் அப்படின்னா எவ்வளோ வீக்கா இருக்காங்க பாருங்க இவங்க வாரிசுகள்லாம். அது துரை வைக்கோக்கும் பொருந்தும். அந்த பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் துரை வைக்கோ ஸ்டேஜ்ல எல்லாம் கை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பயும் உருன்னு தான் இருக்காரு அவரு.
இதே ஒரு நல்ல ஒரு பொலிட்டிஷியன்னா உள்ள என்னதான் கோவம் இருந்தாலும் வெளியில அப்படியே ரொம்ப ஸ்மூத்தா சிரிச்சுக்கிட்டு அப்படியே போஸ்ட் கொடுப்பாரு. ஸோ அதான் பாக்குறேன், எங்களோட வீக்னஸ் தான் வெளிப்படுத்துது இந்த சம்பவங்கள்லாம். இல்ல நீங்க தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வந்து குடும்ப பாலிடிக்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இது தவிர்த்துட்டு ஒரு அரசியல் வந்து பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதிமுக, இப்போ நாம் தமிழர் கட்சி, இது போன்ற சில கட்சிகளை தவிர்த்துட்டு மற்ற எல்லா கட்சியுமே வந்து அரசியல், குடும்ப அரசியல் தான் இருக்கு. எல்லா கட்சியிலையும் பெரும்பாலும் குடும்ப அரசியல் இருக்கு. இப்ப பார்த்தோம்னா இது திமுகவுக்கும் பொருந்தும். இன்னைக்கு பிஎம்கேல இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. நாளைக்கு திமுகல என்ன இருக்கும் அப்படின்றது தெரியாது. திமுகல இருந்தது தானே அழகிரி அவர்கள் வரும்போது பிரச்சனை வந்தது. ஆமா, ஃபியூச்சர்லயும் பெருசா வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நமக்கு தெரியல. டிஎம்டிகேலையும் இருக்கு, காங்கிரஸ்லயும் இருக்கு, எல்லா கட்சிகளிலுமே இருக்கு. எப்படி தவிர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஆனா இப்பதான் நான் சொன்ன மாதிரி குடும்ப அரசியல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, குடும்பத்துக்காரங்க சண்டை போட்டு இருக்காங்க. அதுல எனக்கு எந்த ரோலுமே இல்லை. ஆக்சுவலா கட்சி யாருக்கான கட்சி? மக்களுக்கான கட்சி. அப்ப தலைவர்களை யார் முடிவு பண்ணும்? நான் முடிவு பண்ணும். தலைவர்கள் என்ன பண்ணுன்றதை யார் முடிவு பண்ணும்? மக்கள் தான் முடிவு பண்ணும். ஆனா இங்க 2 பேர் அப்பாவும் பையனும் அடிச்சுட்டு இருக்காங்க. இங்க நம்ம எல்லாம் உட்காந்து சினிமா படம் பார்க்குற மாதிரி அதை பார்த்துட்டு இருக்கோம். அதுல நமக்கு எந்த ரோலுமே இல்லை. ஸோ இப்படியே கண்டினியூ ஆகலாம் அப்படின்னா ரைட், குடும்ப அரசியல் இருக்கட்டும். இல்ல மாற்றம் வேணும், மக்களோட குரலா தலைவர்கள் ஒலிக்கணும், மக்களோட குரலா கட்சிகள் இருக்கணும் அப்படின்னா குடும்ப அரசியல் இருக்கக்கூடாது. குடும்ப அரசியல் இருந்தா அது குடும்பங்களுக்கான நலனை பாதுகாக்கக்கூடிய வேலையை கட்சிகள் பண்ணும். இப்ப என்ன ஆகுது, அன்புமணிக்கே ராமதாஸ் அவர்கள் சொல்ற விஷயம் என்ன, அவருக்கு சிக்கல்கள் இருக்கு, அவரை காப்பாத்திக்கிறதுக்காக அவரு கூட்டணிக்கு போறார் அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார். ஸோ இப்ப அங்க மக்கள் நலன் பிரைமரியா இருக்கா, ஃபேமிலி நலன் பிரைமரியா இருக்கா? குடும்பத்துக்காக தான் அதெல்லாம் அவர் பண்றாரு. நம்ம ஃபேமிலியை காப்பாத்திக்கணும், நம்மள காப்பாத்திக்கணுன்றதுக்காக. ஸோ அதான் பிரச்சனை. நீங்க இப்போ அதிமுக பிரச்சனையுமே ஏற்பட்டுச்சு. ஓபிஎஸ் அவர்கள் நீக்கும் பொழுது வந்து பெரிய கலவரம் வந்து ஏற்பட்டுச்சு. அப்போ கூட வந்து அவங்க பொதுக்குழு கூட்டி முக்கியமான தலைவர்கள்லாம் சந்திச்சு அப்படிதான் வந்து அந்த கட்சி வந்து கையில் எடுத்தார் எடப்பாடி அவர்கள். ஒருவேளை குடும்ப அரசியல் அங்கே இருந்திருந்தா இந்த ஆக்டிவிட்டிஸ் அதுக்குள்ள இருந்திருக்காது அப்படின்னு பாக்குறீங்களா? குடும்ப அரசியல் இருந்திருந்தா ஸ்லோ பாய்சன், அது ஸ்லோவா உடஞ்சிருக்கும். பட் நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் நல்லது ஒரு கட்சிக்கு. எந்த பிரச்சனை சொல்றீங்க? நீங்க லீடர்ஷிப் முடிவுக்கு வரும்போது, ஜெயலலிதா அவர்கள் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம், லீடர்ஷிப் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் குழப்பங்கள் வருது இல்ல, குழப்பங்கள் நல்லது. அங்க இருந்தா நல்ல தலைவர் வருவாங்க, நல்ல தலைவர்கள் வருவாங்க. குழப்பமே இல்லாம இப்ப அன்புமணி எடுத்துக்கோங்க. நேற்று பார்க்கும்போது காமெடியா இருந்தது. அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா இந்த இடத்துக்கு வர்றதுக்குன்னு பேசி 35 வயசுல அன்புமணி அவர்களை யூனியன் மினிஸ்டர் ஆக்கியிருக்காரு ராமதாஸ் அவர்கள். அவர் வருத்தப்படுறாரு. ஆமா, இது என்ன கஷ்டப்பட்டது, இவரு தான் கஷ்டப்பட்டு அவரை யூனியன் மினிஸ்டர் ஆக்கியிருக்காரு. கஷ்டப்பட்டு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியில் இவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இவரை யூனியன் மினிஸ்டர் ஆக்கினது ஃபுல்லா ராமதாஸ். இவரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு அசால்ட்டா ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்காரு. ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நல்ல குவாலிட்டியான தலைவர்கள் வேணும்னா குழப்பம் வரட்டும். கட்சியில லீடர்ஷிப் இல்லை, அப்ப என்ன ஆகும், 10 பேர் இருப்பான் டாப்ல, அவனுக்குள்ள ஒரு சண்டை வரும். அந்த அதிகார மோதல்ல ஒருத்தன் டாமினண்டா எமர்ஜ் ஆகி வருவான். அது நல்ல லீடர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்ல. இப்போ ஒரு நாட்டுல மன்னர் இறக்குறாரு, அடுத்தது யார் வரணுன்றத மோதி பார்த்தானே வராங்க. இப்ப அவுரங்கசீப் கதையை எடுத்துப்போம். 4 பிரதர்ஸ், ஷாஜகான் இருக்காரு. ஆக்சுவலா என்னன்னா, ஷாஜகானும் சரி அந்த மூத்த பையனும் சரி, அவர் பேர் என்ன, தாரா ஷெக்கு, 2 பேருமே சேர்ந்து அவுரங்கசீபை காண பண்ண ட்ரை பண்றாங்க. ஷாஜகானோட பிளான் என்னன்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தாரா ஷெக்குவை மன்னராக்கிடலான்னு. ஆனா அவுரங்கசீப் இவங்களெல்லாம் அவுட் ஸ்மார்ட் பண்ணி மேல வர்றாரு, இவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணி மேல வர்றாரு. ஸோ முகல்ஸை பொறுத்தளவுல இப்ப இங்கிலாந்துல எல்லாம் பார்த்தோம்னா ஒருத்தர் இறந்தாருன்னா அடுத்து ஃபர்ஸ்ட் இன் லைன் இன்னொருத்தர் இருப்பார், அவரு மன்னர் ஆயிடுவார். அந்த மாதிரி ஆக முடியாது. மன்னர் இறக்குறாருன்னா 4 பேர்ல யார் வேணாலும் மன்னர் ஆகலாம். ஓகே. ஸோ அதனால ஃபைட் டு சர்வைவ் தான். ஃபிட்டா இருக்கக்கூடிய ஆள், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அங்க யார் உள்ளதே பலமா இருக்காங்களோ அவங்க தான் பவருக்கு வர முடியும். அந்த மாதிரி இங்க இருக்கட்டுமே. அரசியல் ஓகே, ஒரு லீடர் இறந்துடுறாரு, அதுக்கப்புறம் மோதி எடுத்து வரட்டும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, மக்களோட சப்போர்ட் நமக்கு வேணும், கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட சப்போர்ட் வேணும்ன்ற தேவை வரும். ஒருத்தவங்க அடுத்து அதானே பண்ணுவாங்க, நான் தான் உள்ளே பவர்ஃபுல்லா இருக்குன்றதை அவங்க காட்ட முயற்சி பண்ணுவாங்க. ஸோ எல்லாருடைய ஆதரவும் பெற முயற்சி பண்ணுவாங்க. அப்ப இன்னும் என்ன ஆகும்னா, கீழே தொண்டர்களுக்கு ஒரு வாய்ஸ் கிடைக்கும், ஒரு அதிகாரம் கிடைக்கும், அவங்களோட பிரச்சனைகளும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படும். இப்ப எதை பாக்குறாங்க அவங்க, நம்மளோட தேவை என்ன அப்படின்ற அந்த விஷயத்த மட்டும்தான் பாக்குறாங்க. அதிகாரத்துல இருக்கும்போது ஊழல் பண்ண வேண்டியது, ஊழல் பண்ணதுக்கு அப்புறம் சிக்கிக்க வேண்டியது, சிக்கினதுக்கு அப்புறம் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக தப்பான முடிவுகள் எடுக்க வேண்டியது. இதெல்லாம் நீங்க எடுக்கும்போது உங்க மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. நீங்க யாருக்கான கட்சின்னு சொல்றீங்களோ அந்த மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அப்ப கட்சிகள்ல குடும்ப அரசியல் இருக்கும்போது இதான் பிரச்சனை. குடும்பத்துக்காக தான் கட்சிகள் செயல்படும், மக்களுக்காக செயல்படாது.
இப்போ ஜென்ரலாக நான் பேசிக்காக ஒரு காமன் மேன் பார்வையிலேருந்து பார்க்கும்பொழுது, இப்போ நான் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வச்சிங்களேன், இப்போ எனக்கு அடுத்தது வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னுடைய உழைப்பெல்லாம் போட்டு என் இளமை காலம்லாம் போட்டு நான் ஒன்று ரெடி பண்ணுறேன். அப்போது ஈஸியாக என்னுடைய மகன்களோ மகள்களுக்கோ அதை கொடுக்கறது ரொம்ப நல்லதா இருக்கும். நானுமே வந்து அதான் ஒப்படைக்க நினைப்பேன். அப்படி இருக்கும்போது கட்சியை வந்து போராட்டங்கள், சிறை எல்லாத்தையும் பார்த்து உருவாக்கி ஒரு ஆள் ரெடி பண்ணும்பொழுது, நம்ம குடும்பத்துக்கு கொடுக்குமே அதை நம்ம மகன் வருவானே, இது இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற ஒரு தந்தையாக அங்க சிந்திப்பாங்கல்ல. பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிக்குது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி, இப்போ நீங்க ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை துவங்குறீங்கன்னு வச்சுப்போம். சின்ன நிறுவனமா ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு பெரிய கார்ப்பரேட்டா மாத்திட்டீங்க. அப்ப வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது, என் உழைப்பு அது, நான் என் பையனுக்கு தான் கொடுப்பேன். அது எங்கிருந்து வருதுன்னா, அதுக்கு வேல்யூ இருக்கு. நீங்க ஆரம்பிச்ச அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதோட ஒர்த் வந்து ஒரு 10,000 crores இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அதை பாஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுது. மனிதனோட ஸ்டார்டிங்லேயே ஹியூமன்ஸுக்கு அப்போதான் எப்போ அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ண வேண்டிய தேவை எப்போ ஏற்படுதுன்னா, ஒரு உபரி சர்ப்ளஸ் கிரியேட் ஆகுதுல்ல. நான் இன்னைக்கு தேவையை தாண்டி நாளைக்கும் சேர்த்து நிறைய விஷயங்கள் சேமிக்கிறேன், என் கையில் இப்போ நிறைய பொருட்கள் இருக்கு, அதை நான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்ற தேவை எப்போ ஏற்படுதுன்னா, அந்த சர்ப்ளஸ் கிரியேட் ஆகும்போது தான். அந்த சர்ப்ளஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆண் என்ன யோசிக்கிறான்னா, ஓகே அப்போ நான் ஏன் வாரிசுக்கு நான் அதை பாஸ் பண்ணணும்னா என் கண்ட்ரோல் ஒரு பெண் இருக்கணும் இல்லையா? அது எல்லாமே அங்கிருந்து ஆரம்பிக்குது. ஸோ அப்போ ஒரு கட்சிக்கு ஏன் சர்ப்ளஸ் கிரியேட் ஆகுது? ஒரு கட்சிக்கு அது கிரியேட் ஆகக்கூடாதுல்ல. ஒரு கட்சியும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி காசை உருவாக்குறனால தான் அந்த கட்சியையும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி இவங்க கைமாற்றி விடுறாங்க. ஒரு கட்சி ஏன் பணம் பார்க்குது? ஸோ இந்த பிரச்சனையே கரப்ஷன்லேருந்து ஆரம்பிக்குது. முதல்ல கட்சியை ஆரம்பிக்கும் போது மக்களுக்கான கட்சியாக கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் இந்த கட்சியை வச்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க, கோடிக்கணக்காக பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்புறம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை கையாளுறது மாதிரி இந்த கட்சியும் கையாளுறீங்க. ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை எப்படி உங்க கையில இருந்து உங்க பையன் கையில பாஸ் பண்றீங்களோ அதே மாதிரி கட்சியும் பாஸ் பண்றீங்க. ஸோ பிரச்சனையே எங்க ஆரம்பிக்குதுன்னா, கட்சி பணம் சம்பாதிக்கும் போது தான் ஆரம்பிக்குது. ஒரு கட்சி மக்களுக்கான ஒரு அமைப்பு, அது பணம் சம்பாதிக்க கூடாது, அது மக்களுக்காக தான் அது வேலை பார்க்கணும். மக்களுக்காக சின்சியரா வேலை பார்க்கும்போது ஒரு கட்சி பணம் சம்பாதிக்காது. ஒரு கட்சி மக்களுக்கு எதிராக வேலை பார்க்கும்போது தான், மக்களோட நலனை காம்ப்ரமைஸ் பண்ணும்போது தான் பணம் சம்பாதிக்குது இல்லையா? அதனால அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதனால இவங்க வந்து முதல்ல நம்ம கரப்ஷனை வந்து சரி பண்ணிட்டாலே இந்த வாரிசுங்களை அரசியலுக்கு வரமாட்டாங்க. கட்சியில பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாரிசு வராது, ஒரு வாரிசு கூட அரசியலுக்கு வரமாட்டான். இந்த வாரிசுகள் எல்லாருமே அரசியலுக்கு வர்றதுக்கான காரணம் என்னன்னா, அரசியல்ல பணம் இருக்கு, கோடிக்கணக்காக பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஸோ அதனால நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரலாம் அப்படின்னு வராங்க. ஸோ அதனால முதல்ல இங்க இருக்கக்கூடிய இந்த கரப்ஷனை வைப் அவுட் பண்ணணும். கரப்ட் பார்ட்டிஸை முதல்ல வீழ்த்தணும். கரப்ஷன் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா முதல்ல அதை வீழ்த்தணும். அதான் ஒரு பழைய சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் என்ன சொல்லுவார், அந்த காலத்துலேயுமே கரப்ஷன் இருந்ததுப்பா, ஆனால் அப்போ ரொம்ப கவனமாக இருப்பாங்க பொலிட்டீஷியன்ஸ்லாம், நம்மக்கிட்ட பணம் இருக்குன்ற விஷயத்தை காட்டிக்க மாட்டாங்க. வீட்டில் நிறைய பணம் வச்சுருப்பான், ஆனால் வெளியில் ரொம்ப சிம்பிளாக தான் நடந்துப்பான். ஏன்னா என்கிட்ட பணம் இருக்குன்றது தெரிஞ்சதுன்னா எனக்கு வாக்களிக்க மாட்டாங்கல்ல மக்கள், இவன் கரப்ட் நினச்சிடுவான். ஆனால் இன்னைக்கு பொலிட்டீஷியன்ஸுக்கு அந்த கவலையே இல்லை. அரசியலுக்கு வரும்போது சாதாரண சாமானியர்களாக வராங்க, அரசியலுக்குள்ள வந்து பவர்லாம் கிடைச்சதுக்கப்புறம் பெரிய ஒரு செல்வந்தர்களாக மாறிடுறாங்க, லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக பணத்தை இறக்குறாங்க, பெரிய பெரிய கார்ஸில் வராங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? யூ ஆர் கரப்டாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி பொலிட்டிஷியனுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடாது. எங்கெங்கெல்லாம் கரப்ஷனுக்கான அறிகுறி எங்கெங்கெல்லாம் தெரியுதோ அதை மக்கள் வந்து தண்டிக்கணும், பனிஷ் பண்ணணும். அப்போ கரப்ஷன் வந்து இருக்காது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மக்களே அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. என்கரேஜ் பண்ணும்போது பார்ட்டி கட்சிகள் வந்து இன்னும் கரப்ட் ஆகுது. கரப்ட் ஆகும்போது பணம் அதிகமாகிட்டே இருக்குது. பணம் அதிகமாக அதிகமாக என்னோட வாரிசுகளுக்கு இந்த கட்சியை கடத்த வேண்டிய தேவையும் எனக்கு அதிகமாகிட்டே இருக்கு. அதுதான் பிரச்சனை. ஸோ கட்சிகளில் லாபம் இல்லை, கட்சிகளில் பணம் இல்லைன்னா எவனும் அதை அடுத்த நிமிஷம் கடத்த மாட்டான். இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுறதுக்கான ஒரு பர்பஸ் இருக்கும், அப்போதான் அந்த கட்சி வந்து ஆரம்பிக்கப்படுது. ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அந்த பர்பஸ்லாம் நிறைவேறிச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து அந்த கட்சி கரப்டான கட்சியா மாறுது அப்படின்றதான் என்னுடைய பார்வை. என்னன்னா, காங்கிரஸ் வந்து உருவாக்கப்பட்டுச்சு சுதந்திரத்துக்காக, விடுதலை அடைஞ்ச பிறகாக அந்த கட்சி வந்து ஒரு குடும்ப பாலிடிக்ஸ், ஊழல் கிழல் அப்படியே போயிடுச்சு. அது முன்பாக வந்து காமராஜர், கக்கன் போன்ற பெரும் தலைவர்கள்லாம் அதுக்குள்ள இருந்தாங்க. திமுகவுமே அப்படிதான், திராவிட நாடு அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் அதெல்லாம் கைவிட்ட பிறகாக அந்த கட்சி இப்போ என்ன நிலையில இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து ஒரு பர்பஸ்க்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுது, அந்த பர்பஸ் நிறைவேறுது அல்லது கைவிடப்படுது. இதுக்கப்புறம் வந்து அந்த கட்சி ஊழல் கட்சியாக மாறுதா, எப்படி பார்க்குறது? அதான் முக்கியமான கேள்வி இது. இப்போ அண்ணா அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, யாரெல்லாம் சிறந்த தலைவர்களோ, சிந்தனை கொண்டவர்களோ, நல்ல கெப்பாசிட்டி உள்ளவர்களோ, அவங்க எல்லாத்தையும் அவர் உள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுவார். உள்ள நீ அவங்கள நல்லாட்டில் உள்ளே கொண்டு வரணும்னா
நீங்கள் கரெக்டான ஆளாக இருக்கணும், உங்கள் கட்சி கரெக்டான பார்ட்டியாக இருக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவலாக ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கணும். அப்போ தானே ஒரு சிறந்த தலைவன் ஒருத்தன் உள்ளே வருவான். ஸோ ஒரு சொசைட்டியில் பெரிய பிரச்சனை இருக்கும்போது ஒரு கட்சிக்கும் சரி, ஒரு கட்சியோட தலைவருக்கும் சரி, கரெக்டான ஆட்களை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற தேவை இருக்கும். அப்போ உங்கள் ஃபேமிலி பொலிட்டிக்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வர முடியாது. உங்கள் ஃபேமிலி பொலிட்டிக்ஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பெரிய சிறந்த தலைவர்களாக இருக்க மாட்டாங்க, மற்ற தலைவர்களும் உள்ளே வரமாட்டாங்க, அவங்களுக்கும் இது கோபத்தை ஏற்படுத்தும். ஸோ சொசைட்டியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஒரு கட்சிக்கும் தலைவருக்கும் இருக்கும்போது நிறைய ஆட்களை உள்ளே கொண்டு வருவாங்க, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. நீங்கள் சொன்ன காங்கிரஸ் பார்ட்டியும் அதே மாதிரி தான். இந்தியாவுக்காக அவங்க இந்தியாவோட விடுதலைக்காக சண்டை போடும்போது அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். ஸோ அந்த டைமில் முடிந்த அளவுக்கு எல்லாரையும் உள்ளே கொண்டு வரணும், அகாமடேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு ஸ்டெபிலிட்டி கிரியேட் ஆகுது, அதிகாரம் உங்கள் கைக்கு வருது. இனிமேல் எனக்கு பெரிய சேலஞ்ச் எதுவும் இல்லை, இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டமே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கும், அதிகாரிகள் இருக்காங்க, ஆஃபீஸஸ்லாம் எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்கன்ற ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலியை கன்சால்டேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, பவரை உங்கள் ஃபேமிலிக்கு கீழே கன்சால்டேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலிக்கு பலம் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்குது. அதை எவன்லாம் கொஸ்டின் பண்ணுறானோ அவனெல்லாம் ஸ்லோவாக தடுத்து தூக்கிடுறீங்க. அப்படி தூக்கும்போது உங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு ஆகுது. ஒரு பாயிண்ட்ல கம்ப்ளீட்டாக உங்கள் ஃபேமிலியோட கண்ட்ரோலுக்கு கீழே அந்த பார்ட்டி வருது. இது நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் என்ன ஆகும்னா இதே மாதிரி சிஸ்டம் ஸ்லோவாக போய்கிட்டே இருக்காது, ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்காது. சொசைட்டியில் எப்படி அன்னைக்கு பிரச்சனை வந்ததோ அதே மாதிரி நாளைக்கும் பிரச்சனை வரும். அப்படி நாளைக்கு பிரச்சனை வரும்போது உங்கள் கட்சி வீக்கான கட்சியாக இருக்கும். உங்கள் கட்சியால் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாது, அந்த பிரச்சனைக்கு எந்த தீர்வை கொடுக்க முடியாது, அந்த பிரச்சனையை காட்டி மக்களை ஒருங்கிணைக்கவும் முடியாது. ஸோ அப்போ உங்கள் கட்சி காணாமல் போயிடும். இப்போது ஃப்யூச்சரில் இந்த ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது படிப்படியாக மறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபார்மில் ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் இருக்கும். அதுவும் குறிப்பாக கட்சிகளில் பணம் இருக்கிற வரைக்கும், கட்சிகளால் பணத்தை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற சூழல் இருக்க வரைக்கும் ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் இருக்கும். ஃபேமிலி பாலிட்டிக்ஸை ஒழிக்கணும்னா கரப்ஷனை ஒழிக்கணும், கட்சிகளை ஒரு ஒரு கமர்ஷியலான ஒரு அமைப்பாக இருக்கு இல்லையா, அதை மாற்றணும். கட்சிகளுக்கு கீழே கோடிக்கணக்கான பணம் பொருளுது பாருங்க. இவன் பாட்டுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளை கொண்டு வரதா இருக்கலாம், மக்களுக்கு ஆயிரக்கணக்கான பணத்தை செலவழிக்கிறதா இருக்கலாம், மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கான பணம் கட்சிகளுக்கு இருக்கிற வரைக்கும் அந்த பணத்தில் நம்ம கை வைக்கணும்னு தான் எல்லாரும் யோசிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி இருக்கும்போது ஃபேமிலிஸ் தான் அவங்க பாஸ் பண்ணுவாங்க. ஸோ கரப்ஷன் நீங்கள் சரி பண்ணாதான் ஃபேமிலி பாலிட்டிக்ஸை சரி பண்ண முடியும். அது சரியாகாத வரைக்கும் ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் சரியாகாது. பட் எப்படின்னா போக போக பெட்டர் ஆகும். ஒரு காலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகளில் இந்த பிரச்சனை இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா அங்கே இருக்க தலைவர்கள்லாம் இந்த அளவுக்கு கரப்டாக இல்லை. அங்கே இருக்க கட்சிகளை சும்மா பொருள் மாதிரி நீங்கள் டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிட முடியாது. இன்ஃபேக்ட் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களையே வாரிசுங்களுக்குலாம் இப்போ பாஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டாங்க. யார் தகுதியான ஆளோ அவங்ககிட்ட தான் அவங்களோட நிறுவனங்களை பாஸ் பண்ணுறாங்க. வாரிசுகளுக்கு ஒரு ஷேரை கொடுக்குறாங்க. மேபி வாரன் பஃபெட்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவரோட குழந்தைங்களுக்கு பெருசாக அவர் கொடுக்கல. ஸோ யாருக்கு கம்பெனி நல்லா வழி நடத்த முடியுமோ அவங்களுக்கு தான் அதிகாரத்தை அவர் கொடுக்குறார், கண்ட்ரோலை கொடுக்குறார். அவங்க குழந்தைங்களும் பெருசாக கோச்சிக்கிட்ட மாதிரிலாம் தெரில அதுக்காக. ஸோ அந்த மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டர். அந்த மாதிரியான சூழலும் ஏற்படும் இந்தியாலையும். இப்போ ஒரு கம்பெனிக்கு அந்த தேவை ஏற்படுது, நம்ம வாரிசுகளுக்கு கொடுக்காம கரெக்டான ஆளுக்கு ஏன் கொடுக்கணுன்ற தேவை ஏற்படுது. போட்டி நிறையா இருக்குது, கரெக்டான ஆட்களை உள்ளே கொண்டு வரணுன்ற தேவை நிறையா இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியாயமான வர்த்தகம் நடக்கும்போது போட்டி அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கம்பீட் பண்ணணுன்னா வாரிசுகளை நம்பி நீங்கள் கம்பெனி ஒப்படைக்க முடியாது, கரெக்டான ஆளை உள்ளே கொண்டு வரணும். ஸோ அந்த தேவை ஏற்படுது. ஸோ அப்போ சிஸ்டம்லேயே மாற்றம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. நான் சொல்கிறது நம்மளோட இந்த கேபிட்டல் சிஸ்டம் இருக்குல்ல, இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம் பார்த்தோம்னா இந்த ஒரு கிரானிக் கேபிட்டலிசம் பாங்க, அரசு அதிகாரத்தை யூஸ் பண்ணி வியாபாரம் பண்ணுறது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன்லாம் சில அவங்களோட இன்ஃப்ளூன்ஸை யூஸ் பண்ணி கவர்மெண்ட்டை க்ளோஸாக இருப்பாங்க, கான்ட்ராக்ட்ஸை வாங்குவாங்க, சில சலுகைகள் வாங்கி பிஸ்னஸை ரொம்ப ஈஸியாக ரன் பண்ணிடுறது. அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் பிஸ்னஸ் பண்ணுற வாய்ப்பு ஏற்படணும், எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படணும், க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படணும். அப்படி ஏற்படும்போது காம்படிஷன் இருக்கும், நிறைய பேர் அப்போ போட்டி போடுவாங்க. அப்படி போட்டி போடும்போது வாரிசுகளால் அங்கே நிற்க முடியாது. அப்போ ஒரு பெரிய நிறுவனத்துக்கும் அந்த தேவை ஏற்படும். இல்லை நம்ம கம்பெனி தாங்கணும்னா, தாக்கு பிடிக்கணும்னா ஒரு ஏபிளான ஆளை உள்ளே கொண்டு வரணுன்ற தேவை ஏற்படும். அதே மாதிரி தான் அரசியலும் இருக்கணும். அரசியல்லையும் இந்த மாதிரி எல்லாரும் போட்டி போடக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது கரெக்டான நல்ல லீடர்ஸை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இன்றைக்கி நான் எப்படி பார்க்குறேன்னா, நாளைக்கு ஃப்யூச்சரில் பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது டெஃபினட்டாக இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸால் அந்த பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, அவங்க கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. திரும்ப பிஎம்கே பாலிடிக்ஸ்க்கே வருவோம். இப்போது ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள்னு பிரச்சனை போயிட்டுருக்கு. இனிமே வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான்
அப்படின்னு பிஎம்கே மாறுமா? அப்படிதான் தோணுது. இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா அப்படிதான் தோணுது. ஒன்று, அவருக்கு வயசு இருக்கு. ரெண்டாவது, கட்சியும் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கு. ராமதாஸ் அவர்கள் ரொம்ப திறமையான ஒரு மனிதர். இவ்வளோ பெரிய ஒரு கட்சியை உருவாக்கியிருக்கார், ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணியிருக்கார். இந்த திறமையெல்லாம் கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு கட்சியை டேக் ஓவர் பண்ணக்கூடிய அந்த கம்ஃபர்டபுளான பொசிஷனில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கார். பார்ட்டி அவரோட கண்ட்ரோலில் இருக்குது. ராமதாஸ் அவர்கள் திருப்பி அதை மீட் எடுக்கிறது, அன்புமணி அவர்களை சேலஞ்ச் பண்ணுறது கஷ்டம் மாதிரி. ஆமாம், ஏன்னா ரொம்ப வயசாயிருச்சு இல்லையா? ஆமாம். அதுவும் இல்லாமல் இப்போ எலெக்ஷன் டைமில் ஏதோ ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயமும் அவங்களுக்கு இருக்குது குயிக்காக. ஸோ அதனால் ஏதோ ஒன்று சீக்கிரம் பண்ணுவாங்க. இப்போவே கிளியராக காட்டிட்டாரு, என்கிட்ட தான் ஃபுல் பவர் இருக்குது அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அதனால் இந்த மோதலை பொறுத்தளவில் அட்வான்டேஜ் அன்புமணி. அன்புமணி கை ஓங்கியிருக்கு அப்படின்னு. ஆமாம், இந்த ஃபைட்டில் அவர் தான் ஜெயிப்பார். ஆனால் அதனால் கட்சிக்கோ தொண்டர்களுக்கோ பெரிய யூஸ் இருக்குமான்னு தெரில. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிஎம்கேவுடைய ஃபியூச்சர் எப்படி அமையுதுன்னு. ரொம்ப நன்றி.